Hello guys, welcome to Disc Tamil YouTube channel. வீடியோல நம்ம இத பத்தி பாடி பார்த்தா பேர் பத்தி இல்லங்க. பொங்கலுக்கு விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அந்த திரைப்படம் கடைசி நேரத்துல வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதனால எந்த பெரிய படமும் இந்த பொங்கலுக்கு தமிழ் சினிமால ரிலீஸ் ஆக முடியாத ஒரு கட்டாய சூழ்நிலை. அதனால பல ஒரு 10 படங்களுக்கு மேல சின்ன படங்கள் வந்து லைன் அறிவிச்சிட்டே இருக்காங்க. அதுல எந்த படம் தான் கடைசியா ஃபைனல் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-5 படம் தான் 6-7 படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுலயுமே ஒரு 2-3 படம்லாம் வந்து வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ இந்த நிலையில எந்த படம் தான் பொங்கலுக்கு சஸ்டெயினா நிக்க போகுது? ஏன்னா வந்து பாலா படம் ஒன்று வருது, வனகான். அந்த வனகான் படம் பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து அப்படி கிளிக் ஆக போகிறது கிடையாது. அதனால் வந்து அது ஒரு ஒன்லி ஏ சென்டர் அந்த மாதிரியான ஒரு படம். பிசி ஆடியன்ஸ்க்கு அந்த படம் கேட்ச் ஆகாது. பொங்கலுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் திரைப்படம் அது கிடையாது. அதனால் அந்த படத்தை வந்து விட்டுருங்க. அடுத்து கேம் சேஞ்சர் ஒரு தெலுங்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது முழுக்க ஒரு தெலுங்கு செயலில் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு மாஸ் கமர்ஷியல் மூவி. அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும்னு தெரியல. பட் ஆனால் அந்த ஒரு படம் தான் இருக்குது, இந்த படத்தை போய் பார்க்கணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக தாண்டா வந்தார் விநாயக் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து நம்ம தமிழ் சினிமாலேயே இப்போ நம்ம இந்த ஒரு 2-3 வருஷமாக கோவிடுக்கு அப்புறமே நம்ம வந்து நிறையா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நிறைய வேரியண்ட்டான படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான ஒரு படம், கம்ப்ளீட் காமெடி வேணுமா காமெடி இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, வெறும் காமெடியனுக்குன்னு தனி ரோல் வச்சு காமெடி இருக்கா, எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜில் ஒரு படம் வந்து இனிமேட்டு வரப்போகிறதும் கிடையாது, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் கிடையாது. ஆனால் கடைசியாக ஒரு படம் இன்றைக்கி இந்த பொங்கலுக்கு ஷோர் இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சூற வேட்டையாடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பொங்கலுக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் எதுவுமே இப்போ நிறைய படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பொங்கலா இல்லை காதலர் தினமான்ற மாதிரி லவ்வர்ஸ் படமாக வந்து 2-3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யாரா போய் பார்க்க போகிறா? பொங்கலுக்கு எப்படி பார்க்கணும்? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஃபேமிலியாக சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான படம் வரணும். அப்படியே ஒன்று கேம் சேஞ்சர் மட்டும்தான் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ ஒரு படத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா இந்த திரைப்படம் வந்து சூற ஓட போகுதுன்றது சந்தேகம் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படம் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. என்ன படம் அப்படின்னா மத கஜ ராஜா, எம்ஜிஆர் நம்ம சுந்தர்சி அவரோட டைரக்ஷனில் விஷால் நடிப்பில் சந்தானம் காமெடினா நடித்து 2012 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போது 12 வருஷம் கழித்து இப்போ 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா பிளானில் இருக்குது. 2012 பொங்கலுக்கு பிளான் பண்ணாங்க, அது அங்கேருந்து போஸ்ட் பண்ணி இப்போ 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த படம் ஜனவரி 12 ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, படம் மட்டும் லைட்டாக கிளிக் ஆகிருக்குன்னா படம் வந்து கண்டிப்பாக சூற வேட்டையாட போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் போணுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சூற வேட்டை 50 கோடிக்கு மேலே கரெக்ட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொங்கல் 10 நாள் லீவ் இருக்குது. படம் வந்து சண்டே ரிலீஸ் ஆகுது, சண்டே இறக்குறாங்க. அதனால் ஒரு சண்டே எல்லோரும் லீவாக இருக்கும். சூற வேட்டையாட போகுது. அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே பொங்கல் ஆரம்பிக்குது. பொங்கல் ஒவ்வொரு வேட்டை ஆரம்பிக்கும். பொங்கல் சிறப்பு திரைப்படமாக நமக்கு வந்து மத கஜ ராஜா படம் வந்து ரிலீஸ் பண்ணுற போகிறாங்க. சுந்தர்சி அவரோட சம்பவம் காத்துட்ருக்கு. எதனால் சொல்கிறேன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ எல்லாமே அவுடேட்டடாக தான் இருக்குது. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், 2 ட்ரெய்லர் இருக்குது அவைலபிளாக. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள். அந்த 2 ட்ரெய்லருமே வந்து காமெடி, சந்தானம் அவரோட காமெடியாக இருக்கட்டும், விஷால் அவரோட டைலாக் எல்லாமே ஃபுல்லாக படமாக பார்க்கும்போதே வந்து ஒரு கலர் டோனே வந்து ஓல்டு கலர் டோன் இருக்குது. அப்புறம் காமெடியுமே அவுடேட்டட் காமெடி, சீன்ஸுமே அவுடேட்டட் சீன்ஸாக தான் இருக்குது. பட் ஆனால் அவுடேட்டட் காமெடி, அவுடேட்டட் சீன்ஸ், அவுடேட்டட் எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் என்ன பார்க்கணும்னா ஃபுல் அந்த படம் பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஃபுல் எல்லா ஏரியாலையும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு என்னென்ன கிளிக் ஆகுமோ அந்த எல்லா ஏரியாவும் மட்டுமே அந்த படத்தில் இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபுல் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இந்த திரைப்படம் கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஃபேமிலியாக மக்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மனோபாலா சார் இருக்காங்க, கடைசி படமாக பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த படத்தில். வந்து பழைய காம்போ வந்து இணைஞ்சிருக்கு. சந்தானம் அவரோட கடைசி காமெடி படம் இதுதான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஹீரோவாக கலக்கிட்டு இருக்காரு. காமெடினா வந்து இப்போ காமெடினா நம்ம சந்தானம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், ஹீரோவாக மாறிட்டார். இப்போ ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் ஒரு காமெடினா ஒரு கடைசியாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. விஷால் அவரோட அந்த ஒரு சாங்கு, விஜய் ஆண்டனி அவரோட மியூசிக் எல்லாமே இந்த படத்தில் வந்து நிறையா பாசிட்டிவ் இருக்குது. விஷால் அவர் பாடிய ஒரு சாங் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டு வேறு வைரலாகி இப்போ திருப்பி வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. பொங்கலுக்கு என்னடா விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போங்கடா, இந்த பொங்கலுக்கு எந்த படத்துக்கு தான் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த மக்கள் திடீர்னு இந்த படம் ரிலீஸ் ஆகிற டேட் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு குஷி. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் பொங்கல் விடாமுயற்சி போஸ்ட் சொன்னதுக்கப்புறம் நிறைய சின்ன படங்கள் வந்துச்சு. அந்த சின்ன படத்துக்கு ஹட போட அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் மத கஜ ராஜா படம் வந்து எம்ஜிஆர் இந்த படம் ரிலீஸ் ஆக அனௌன்ஸ்மெண்ட் விட்டதுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சி எல்லாத்துக்கும். ஏன்னா வந்து ஒரு பொங்கலுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு மேலே ஒரு ஹைப் இருக்குன்னா சுந்தர்சி அவரோட டைரக்ஷனால தான். ஏன்னா வந்து அவர் ரீசெண்டாக அரண்மனை 3, அரண்மனை 4 ப்ரொமோஷனில் கூட சொல்லியிருந்தார், இந்த மாதிரி
மதகத ராஜாவோட கிளைமேக்ஸ் 20 நிமிஷம் வந்து நான் ரொம்ப ரசித்து அப்படி எடுத்தேன் இந்த படத்தை. ஆனால் அந்த படம் இன்னும் வரவே இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ரொம்ப சொல்லியிருந்தார். இப்போவும் அவர் சொல்கிறாருன்னா இப்போவும் அந்த படம் வந்து கிளிக் ஆகும் அப்படின்ற மாதிரி போன வருஷம் கொடுத்து பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்த வருஷமும் இந்த படம் ரிலீஸ் ஆனால் இந்த வருஷமும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னார். அதனால் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. மதகஜ ராஜா திரைப்படம் வந்து கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் ஆகுமோ என்னமோன்னு தோணுது. பட் ஆனால் ஆகாமையும் போகலாம், எதுவாக நடக்கலாம், பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னொரு விஷயம், சுந்தர் சி அவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பீக்கில் இருந்தார், கமர்ஷியல் படம் எடுக்கிறதுல சுந்தர் சி அடிச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு பீக்கில் இருந்தார். அந்த டைமில் எடுத்த படம்ன்றதுனால இந்த திரைப்படத்துக்கு மேலே ஒரு ஹோப் இருக்குது. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் பழைய சார்ந்த விஷயங்கள் எதுவுமே இங்கே அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வரப்போகுதுன்னு. நீங்கள் மதகஜ ராஜா திரைப்படத்துக்கு எவ்வளோ ரெடி பண்ணுறீங்க மறக்காமல் கான்வெர்ஸில் காண்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.